நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சக்கரை வச்சு பால் கொழுக்கட்டை பார்த்துருப்போம்ல. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சக்கரை விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அதனால் பருப்பு மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பருப்பை நல்ல ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வரைக்கும் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் பருப்பு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசையணும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு கூட சேர்க்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து இதை கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பால் கொழுக்கட்டைக்கு பாலில் வேக வைப்பாங்க, அந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறோம். செட்டிநாடு சைடில் பாசிப்பருப்பில் தான் பால் கொழுக்கட்டை வேக வைப்பாங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஸோ வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பெர்ஃபெக்டான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை செய்ய முடியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது லேசாக வெதுவெதுப்பாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கும். அப்போ நம்ம கை வச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொழுக்கட்டை மாவு. நம்ம சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால நல்லா வெந்திருக்கும். அதனால் கொழுக்கட்டை கரைஞ்சி போகுன்ற பயம் வேண்டாம். தண்ணியில் போடும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும். இந்த ஸ்டேஜில் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு கரெக்டாக 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு சுடுதண்ணி செலவாச்சு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் உருட்டலாம், ரவுண்ட் ஷேப்பில் உருட்டலாம். நான் இன்றைக்கி 2 ஷேப்பும் கலந்த மாதிரி செய்ய போகிறேன். உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிலிண்டர் ஷேப் வரதுக்கு ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டைகள் ஷேப்புக்கு உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொழுக்கட்டைகளை இது போல் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம கொழுக்கட்டைகளை சேர்க்கணும். அப்போ தான் கொழுக்கட்டைகள் தண்ணியில் கரைஞ்சி போகாமல் கரெக்டாக வேகும். கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவுலாம் யூஸ் பண்ணலாம். வறுத்து அரைச்ச மாவு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி புழுங்கரிசி மாவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொழுக்கட்டைகளை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு மூடணுன்னா பொங்கி வெளியில் வந்துடும் தண்ணி. அதனால் மூடி போட்டு மூடாமல் அப்படியே ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகியிருக்கு. கொழுக்கட்டைகள் தண்ணியில் மேலே நல்லா மிதந்து வருது. அப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸ்டார்டிங்கில் நம்ம கொழுக்கட்டைகள் சேர்க்கும்போது தண்ணிக்கு அடியில் வந்து இது தங்கியிருக்கும். ஆனால் வெந்ததுக்கப்புறமா நல்லா இது போல் மிதந்து மேலெலும்பி வந்திருக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த 2 நிமிஷத்தில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஒழுங்காக அரைப்படாதுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இதை அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது போல் வடிகட்டிக்கோங்க. இந்த சக்கையை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடிக்கும் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக தேங்காய் பால் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு முதல் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சக்கை இருக்குல்ல, அதை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து பால் கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். 2 டைம் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இந்த சக்கைகள் வந்து தேவையில்லை, இதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில், அந்த பாசிப்பருப்பை சேர்த்துடணும். பருப்புலேருந்து தண்ணியெலாம் வடிகட்டக்கூடாது, நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அதில் பருப்பு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பருப்புலையே இந்த கொழுக்கட்டைகள் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இடையிடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பருப்பு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட மண்டவெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா இடிச்சிட்டு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசிலாம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்ல வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை வேகாது, நல்லா ஹார்டாக ஆரம்பிக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் நல்லா ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் அளவு வெல்லம் கூட சேர்க்கலாம். 1/2 கப் அளவு வெல்லம்ன்றது கொஞ்சம் மீடியமான ஸ்வீட்னஸில் இருக்கும். இப்போ தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க. அதிக நேரம் இதை கொதிக்க வச்சிடக்கூடாது. அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த பால் கொழுக்கட்டை இன்னும் நல்லா திக்காக இருக்கணும்னு தேவைப்பட்டதுன்னா 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவை 1/4 கப் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நம்ம கொழுக்கட்டைகள் வெந்து முடிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்க்குறோம்ல, அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த பால் கொழுக்கட்டைகள் இன்னும் நல்லா திக்காக பாயாசம் போல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் நெய்வேத்தியமாக கூட இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.